வணக்கம். ஜவை ஜக்ரம் ஜவாது பட்டிப்பது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகர் மன்சூர் அலிகான் நடித்த ஒரு படம் சரக்கு அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த படத்தை எப்படியாவது தடை செய்து விடலாம், தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு குறிப்பிட்ட அரசியல் பின்னணி கொண்ட சில வழக்கறிஞர்கள் இன்னைக்கு ஆடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. அதாவது போன 29ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆன சரக்கு சமுதாய கருத்துக்களை கொண்ட அற்புதமான ஒரு படம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த 10 வருட ஆட்சியை கிழின்னு கிழிச்சு எந்த அளவுக்கு தொங்க விட முடியுமோ அந்த அளவுக்கு தொங்க விட்டு உள்ள ஒரு படம். அப்படியே எடுத்துட்டு அப்படியே சென்சார் போர்டு கொண்டு போறாங்க. அப்படி ஏகப்பட்ட கெட்டு. இந்த சென்சார் போர்டே பல கேள்வி கேட்குறாங்க. எப்படி நீ அதானியை பற்றி பேசலாம், அம்பானியை பற்றி பேசலாம், ஜிஎஸ்டியை பற்றி பேசலாம், மோடியை பற்றி எப்படி மறைமுகமாக தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் கட் பண்ணி அதை நாஸ்தி பண்ணி அந்த இடத்துல மன்சூர் அலிகான் போராடுறார். அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். அந்த இடத்துல மன்சூர் அலிகான் போராடுறார். அந்த படத்தை தயாரித்தது அவர் தான். மன்சூர் அலிகான் போராடுறார். ஆமாம், வீடை விற்று காடை விற்று எடுத்த படமுங்க. நான் மக்களுக்கு நல்ல கருத்து சொல்கிறேன். மற்றபடி நடந்து கொண்டிருக்கிற இந்த மோடியினுடைய ஆட்சி என்ன அப்படி என்ன உங்களுக்கு தூக்கி நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி படு பயங்கரமான ஒரு வசனங்களை வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வான ஒரு படம் தான் சரக்கு படம். அதெல்லாம் கூடாதுங்க. இப்போதைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி போட்டு அதானியை பற்றி நீ எப்படி பேசலாம், அம்பானியை பற்றி நீ எப்படி பேசலாம், ஜிஎஸ்டியை பற்றி நீ எப்படி பேசலாம், மோடியை பற்றி எப்படி மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் பேசலாம் கட்டு பண்ணி அதை துண்டு துண்டாக வெட்டி எரிஞ்சு 2 மணி நேர படத்தை 1 மணி நேரம் ஆக்கி உடனே அவர் மனசு உடஞ்சு போய் பத்திரிகையை சந்திக்கிறார். யார்? நடிகர் மன்சூர் அலிகான். பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சென்சார் போர்டு. நான் என்ன தவறு செய்தேன்? மக்களுக்கு விழிப்புணர்வான ஒரு படத்தை தான் நான் கொடுத்தேன். மற்றபடி நான் ஒன்றும் தவறாக இந்த கருத்தை இதில் போட்டு பத்திரிகைக்காரங்கிட்ட நியாயம் கேட்குறாரு. ஆமாம், பத்திரிகைக்காரங்க பல கேள்விகள் கேட்குறாங்க, அவங்ககிட்ட நியாயம் கேட்குறாரு. அதுக்கு பத்திரிகைக்காரங்க ஒரு ஆள் கூட அடுத்த நாள் அந்த விஷயத்தை பிரசுரம் பண்ணவே இல்லையே. ஆமாம், பிரசுரம் பண்ண எல்லாம் விலை பேசப்பட்டு விலை போன பத்திரிகைக்காரர்களாக இருந்தால் அப்புறம் எப்படி பிரசுரம் பண்ணுவாங்க? என்ன இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு மற்றபடி வேறு விதமான பல சமூக வலைத்தளங்களை தான் அவருடைய கருத்துக்கள் இந்த மாதிரி பதிவாச்சு, பரவுச்சு. அதுலேயும் அவர் வெற்றி அடையல. அவர் எந்த அளவுக்கு போராடினாரோ அந்த அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு டயலாக் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் எதிர்விதமான ஒரு விஷயம், மத்திய அரசை தாக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக ஜிஎஸ்டி. மற்றபடி மோடி அரசு, பாஜக அரசு எப்படியெல்லாம் இந்த 10 வருஷமாக மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தன்னுடைய கதையின் வெளிப்பாடாக வச்சிருந்தார். அதையெல்லாம் கட் பண்ணி தூக்கி எழுதி இந்த படம் போட்டு கையில் கொடுத்தா எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அதுக்கு எந்த ஒரு பத்திரிகைக்காரங்க ஆதரவு தெரிவிக்கவும் கிடையாது, கேட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவர் அதையும் எடுத்து அதை மாடுலேஷன் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு பத்திரிகைக்காரங்களை போட்டு காமிக்கக்கூடிய சமயத்தில் அதில் 2 பேர் மீண்டும் பிரச்சனை. பார்த்தா அது வக்கீல் குரூப். அந்த வீடியோவும் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ கேள்வி கேட்குறாங்க, எப்படி யார் உங்களை உள்ளே விட்டது? படத்தை எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் போட்டு பார்ப்பாங்க இல்லையா? அப்போ 2 பேர் இப்போ வக்கீல்கள் உள்ள, அதாவது யாருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து படத்தை பார்த்துட்டு பிரச்சனை அங்கேயே பண்ணுறாங்க. உங்களை யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லி போட்டு அங்கேயே பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்படுது. உடனே அது சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லி போட்டு படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி 29ல் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்கறது அவர் சொல்கிறாரு. அந்த வக்கீல், குறிப்பிட்ட பெயர் கொண்ட வக்கீல் சொல்கிறாரு, வெளியே போஸ்டர் போட்டிருந்ததுங்க. அந்த போஸ்டரில் மது பாட்டில் போட்டு அந்த 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 மது பாட்டில் கழுத்தில் காலர் பேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வக்கீல்கள் போடுவாங்க ஒயிட்டாக, அதை போட்டிருந்தீங்க. அதை பார்த்து தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வந்தோம். ரைட்டுங்க, அந்த இடத்துல வாக்குவாதம் போகுது, ரைட்டுங்க. மற்றபடி சென்சார் போர்டு எப்படி விட்டாங்க? பகிரங்கமாக இதெல்லாம் $1 மில்லியன் கேள்வி இல்லையா?
ஏகப்பட்டதை கட் பண்ணியாச்சு. அதானி அம்பானியை பற்றி பேசக்கூடாது, மோடியை பற்றி பேசக்கூடாது, ஆட்சியை பற்றி பேசக்கூடாது, மத்திய அரசை பற்றி பேசக்கூடாது, நீட் தேர்வை பற்றி பேசக்கூடாது, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பற்றி பேசக்கூடாது. மற்றபடி வந்து தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு இந்த 10 வருடங்களாக அழைக்கழிக்கப்படுகின்றார் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டு திருப்பி இதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் படம் எப்படிங்க இருக்கும்? இது சென்சாருக்குன்னு தெரியும், எல்லாத்தையும் சொன்னார், இப்படி கட் பண்ணி தூக்கி எறிஞ்சு போட்டு புதுசாக படம் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஆமாம், உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்து வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய சில பேர் வந்து அந்த இடத்துல ஐடி கார்டை காமிங்க அப்படிங்கிற சில பேர், நான் காட்ட மாட்டேன், நான் எங்கே காட்டுமா காட்டுவேன் அப்படின்னு சில பேர் அப்புறம் உடனே காட்டுறாரு. காட்டிட்டு அந்த யாரும் உங்களை நுழைய விட்டது கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு பிரச்சனை பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்டு வந்து உத்தரவு இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாது இல்லையா? சென்சார் போர்டு இத்தனை கட் பண்ணு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து திருப்பியும் மது பாட்டிலில் வந்து அந்த காலர் பேண்டை நீ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பிரச்சனை பண்ணி அதையும் மீறி வந்து சென்சார் போர்டு உத்தரவோடு தான் வெளியிட்டிருக்காரு. போன 29ஆம் தேதி சரக்கு என்ற மன்சூர் அலிகான் அந்த படத்தை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எந்த வக்கீல்கள் அந்த இடத்துல பிரச்சனை பண்ண அவங்க வந்து மீண்டும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து அந்த காலர் பேண்டை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு நபர் வளர விடக்கூடாது. ஆமாம், ஒரு பாசிச கொள்கை உள்ள நபர்கள், சனாதன போக்குள்ள நபர்கள், ஆமாம், குறிப்பிட்ட கட்சியின் வெளிப்பாடு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியெல்லாம் ஒரு இஸ்லாமியனை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அவனை எப்படியெல்லாம் வந்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த மன்சூர் அலிகானுக்கு ஆமாம் குறிப்பிட்ட சில வக்கீலர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியைத்தான் நான் நெருக்கடியாக நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். உண்மையில இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் சென்சார் போர்டுக்கு தெரியாதா? சரி, சென்சார் போர்டுக்கு தெரியாது. அப்போ அதே நேரத்தில் அதை மீறி வந்திருக்கு, ரைட்டு, ஓகே. அப்போ அதில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த நேரத்தை விளக்கம் சொல்கிறாங்க. மீண்டும் வந்து அந்த படத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும், மற்றபடி அந்த காலர் பேண்டை தூக்க வேண்டும். அப்படிங்க காலர் பேண்டை தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்கெங்கே படம் ரிலீஸ் ஆக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் படத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொண்டு வந்து எத்தனை மிகப்பெரிய வேலை இது. அப்போ இந்த வேலை வந்து சென்சார் போர்டுக்கு தெரியாதா? இல்லை, வக்கீல்களை வந்து இவர் அவமானப்படுத்தி விட்டார், வக்கீல் தொழிலை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னா எத்தனையோ பெண்களை வந்து அவமானப்படுத்தி கேலித்தனம் பண்ணி கிண்டல்தனம் பண்ணி இன்னைக்கு கவிஞர்கள் வந்து கவிதை வடிகள் எழுதிட்டு இருக்காங்களே, அது எங்கே போய் முட்டிக்கிறது? பல பெண்களை கேலித்தனமாக கிண்டல்தனமாக குடும்ப பெண்களை ஒரு கேலித்தனமாக மற்றபடி வந்து ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய பல படங்கள் இருக்கேன். அதுக்கு பெண்கள்லாம் ஒத்து போயிருக்காங்களே. பெண் முன்னேற்ற மாதர் சங்கம் எங்கே போராட்டம் நடத்திருக்காங்களா? அதை வந்து சினிமாவாக பார்த்தாங்க, அவ்வளோ. அரசியல்வாதி இன்னைக்கு எத்தனை பேர் குறை சொல்லி படம் எடுக்கிறாங்க? அரசியல்வாதி இல்லைன்னா இந்த நாடு சுபிட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குமா? இல்லை, நான் பப்ளிக்கா வக்கீல்களை பார்த்து நான் கேட்குறேன். நான் அரசியல்வாதிகளை பார்த்து எத்தனையோ பேர் அரசியல்வாதிகளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ விஷயங்கள் வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கு. அரசியல்வாதி யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களா? அரசியல்வாதிகளை எப்படி நீங்கள் கேலித்தனமாக பண்ணலாம் அப்படின்னு பெண்கள் யாராவது கேலித்தனமாக பண்ணிக்க சொல்லி போட்டு எங்களை எவ்வாறு நீங்கள் இப்படியெல்லாம் கற்பழிப்பு சென்று பண்ணலாம், பெண்களை எவ்வாறு கற்பழிக்கலாம், அது கற்பழிக்கிறது அப்புறம், பட்டு நிஜ வாழ்க்கை என்பது ஒரு நிழல், அதை எப்படி நீங்கள் நிழலாக காட்டிடலாம் அப்படின்னு யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களா? இல்லையே. அதையும் மீறி போட்டிருந்தாலுமே கூட அது சினிமா என்ற அளவில் தான் பார்க்கப்பட்டதை ஒளி நிஜமாக பார்க்கப்படவில்லை. அதே போல இதையும் வந்து நிஜமாக பார்க்கப்பட வேண்டும் கூடாது, நிஜமாக பார்க்கப்படக்கூடாது. இது வந்து கதை, சினிமா என்ற அளவில் தான் பார்க்கப்படணும். ஆமாம், குறிப்பிட்ட வக்கீல்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதாக தான் சினிமாவை சினிமாவாக பாருங்க. அப்படி பார்த்ததுனால எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க. புரியுதுங்களா? நடிகர்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து தமிழகம் இருந்துட்டு இருக்கு. இதுல விதிவிலக்கு ரஜினிகாந்த், அவர் விலகிட்டார். இந்த கமலஹாசன் வந்துட்டாரு, விஜய் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? சினிமாவை பார்க்காத ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? சினிமா எடுக்கிறப்ப பாருங்க, காரி துப்புவீங்க. எடிட்டிங் பண்ணி அது எப்படிலாம் சைடு ஒர்க் பண்ணி மற்றபடி வந்து சைடில் மியூசிக் பண்ணி போட்டால் தான் சினிமாவாக இருக்கும். அதை விட்டு போட்டு வந்து சினிமாவை வேறு விதமாக உண்மையாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது சிம்பாலிக்கான ஒரு விஷயங்கள், கதையை வந்து அந்த மாதிரி சொல்றாரு. சிம்பாலிக்கான ஒரு சிம்பிள் வேர்டு, கதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுருக்கமான வழிமுறை அது. அது மாதிரி பல கதைகளில் பார்த்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணை
கற்பழிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோழிக்கும் ஒரு பாம்புக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும் ஒரு மிருகத்துக்கு சண்டை நடக்கிற மாதிரியா இருக்கும். கற்பழி முடிஞ்ச உடனே ஒரு பாட்டில காமிச்சிடும். அதில் தண்ணீர் சொட்டுவதாக காட்டுவாங்க. இதில் வந்து பிரபலமான நடிகர்கள் படத்திலோட வந்திருக்கு. ஆமாம், எங்கிருந்தோ வந்தாள் அப்படிங்கிற படத்தில் ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட சீனில் கூட இந்த சீன் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது என்னவா அர்த்தம்? தவறான அர்த்தம் ஆகிவிடுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு கதை கற்பனையாக காட்டுறாங்க அவ்வளோ. இதே நிஜமா நீங்க ஏன் பார்க்குறீங்க? இதெல்லாம் வக்கீல்களுக்கு புரியாதா? கட்டாயம். அதே மாதிரி தான் லியோ படத்தில் வந்து ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க போட்டு அதை பெருசு பண்ணி திரிசா மேட்டரை பெருசு பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சு, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு இஸ்லாமியன் வந்து திரை உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் பிரபலியமாகிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சினிமாவா பாருங்க, நிஜமாக பார்க்காதீர்கள் என்பதுதான் பகிரங்கமான ஒரு வேண்டுகோளாக நாம் வைக்கப்பட வேண்டிய விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.